ஹாப்பி மார்னிங் ஃப்ரம் அ 9th at கென்யா. காலையில் எழுந்திரிச்சோன்னே சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே ஆஸ் யூஷுவல் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் வி ஆர் ஹெட்டிங் அவுட். இட்ஸ் அ ரெய்னி டே. த பிளான் ஃபார் டுடே இஸ் டு விசிட் பிளேசஸ் இன் அண்ட் அரவுண்ட் நைரோபி, விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் கென்யா. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டாக வச்சுருந்தது சானியா வாட்டர் ஃபால்ஸ். சானியா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த ப்ளூ போஸ்ட் ஹோட்டல்ன்ற பிளேஸ்க்குள்ளே இருக்குது. ஒரு மீகரான என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு யூ கேன் என்ஜாய் அ நைஸ் வாட்டர் ஃபால்ஸ். அந்த ஹோட்டலுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் தே ஹாவ் லைக் அ ப்ளே ஏரியா ஃபார் த கிட்ஸ். ஸோ தீரன் வந்துட்டு ரொம்பவே இங்கே என்ஜாய் பண்ணால். ஆன் த சேம் டே தட் வி வர் ஹியர், குழந்தைங்க வந்து ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வி saw a lot of local kids there. It was very beautiful to see them enjoy. Not only that, they also have குட்டி அனிமல் ஃபார்ம் இன்சைட். அந்த அனிமல் ஃபார்ம்குள்ளே வந்துட்டு ஆஸ்ட்ரிச்சுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம், ஆஸ்ட்ரிச் நீங்கள் பெட் பண்ணலாம். நாட் only that, we saw a lot of animals up close. Not only seeing, they let you pet the animals as well. ஸோ தீரனை விட வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த அனிமல் பார்க்குள்ளே. பிகாஸ் ஐ எம் அன் அனிமல் பைத்தியம். ஐ வாண்ட் டு டச் ஆல் த அனிமல்ஸ் வென் எவர் ஐ கெட் அ சான்ஸ். நல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன். ஆஃப்டர் தேட் நாங்கள் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் த ஹோட்டலில் யூ கெட் another வியூ ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ். அதுவும் பார்த்துட்டு லஞ்சுக்கு ஜாவா ஹவுஸ் வந்தோம். வென் யூ ஆர் இன் கென்யா, ப்ளீஸ் டோன்ட் forget டு ஹாவ் அ மீல் ஹியர். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஜாவா ஹவுஸ். வி வவுச் ஃபார் இட். ஆஃப்டர் லஞ்ச் வி headed டு திஸ் கரூரா ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு காலையில் 6 AM to 7 PM ஓப்பனாக இருக்கும். இட்ஸ் அ வெரி ஹியூமங்கஸ் பீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் த மிடில் ஆஃப் திஸ் சிட்டி. An ideal place for a nice evening walk or a picnic, or even if you want to cycle, நீங்கள் வந்து அங்கே சைக்கிள் ரெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு they have a separate track for cycling. Not only that, இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால் அண்ட் அ கேவ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால் வந்து ரொம்ப பெருசு இல்லை, பட் தென் இட் வாஸ் நைஸ் டு கோ அண்ட் see it. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடித்தோன்னே நெக்ஸ்ட்டு கேவ் எங்கே இருக்குமோ அந்த டிரெக்ஷன் நோக்கி நடந்தோம். அந்த போகிற வழியே வந்துட்டு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. அண்டு இதுவும் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய கேவ் கிடையாது, சின்ன கேவ் தான். பட் இட் வாஸ் குட். தீரன் ஆல்சோ என்ஜாய்ட் அ லாட் ஹியர். நல்லா நடந்தோமா. நடந்த களைப்பில் வந்துட்டு சார் திரும்பி போகும்போது நல்லா தூங்கிட்டார். ஸோ வந்து தூக்கிட்டே ஹரி வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் திருப்பி ஸ்டார்டிங்க்கு நடந்தாங்க. தட்ஸ் இட் ஃப்ரம் ஆர் டே. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் பீச் சைட் நோக்கி போகிறோம். see you all from the beach at Kenya.